எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மாஸ் விலாக்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம தேனி மாவட்டத்தில மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில ஸ்ரீ சுயம்புவா உருவாகி இருக்கிற நம்ம வீரப்பய்யனார் கோவில் சித்திரை திருவிழா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சித்திரை திருவிழா மாபெரும் திருவிழாவா இருக்குங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் சித்திரை 1ஆம் தேதி தான் ஒரே நாள் தான். வேற லெவலா இருக்கும். பக்தர்கள் கூட்டம் நீங்க பார்க்கும்போதே தெரியுங்க. சுத்தி இருக்கிற கிராம மக்கள் அத்தனை பேரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு வந்து அவங்களோட நேர்த்திக்கடன் செலுத்துற விதமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க. பால் குடம், காவடி எடுக்கிறது, சாட்டையால் அடிக்கிறது, அப்புறம் பெரம்புக்குச்சியால் வேற அடிக்கிற நேர்த்திக்கடன் இருக்குங்க. பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எடுக்கும்போது நமக்கே மெய்சிலிர்க்குது இருக்குது பார்க்கும்போதேவும். எப்போ பயங்கரமான திருவிழாவா இருக்குங்க. அதுக்கப்புறமா கால்ல பாதத்தில நாணியால நடப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, 5, 6 கிலோமீட்டர் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரணமான விஷயம் இல்ல. நம்ம சாதாரணமாவே பார்த்தீங்கன்னா, செப்பல் இல்லாம நடக்கவே முடியாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்களா நடந்து வராங்க பார்த்தீங்களா? பாதத்தில அந்த ஆணி செருப்பு மாரி இருக்குங்க. அத போட்டு நடந்து வர்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடுமையான விரதம் பிடிச்சா தான் அந்த மாரியெல்லாம் நடக்க முடியும். எல்லாராலயும் இந்த மாரி நடந்து வர முடியாதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு வேண்டுதல போட்டுட்டு போனோம்னா, அது நடந்ததுக்கப்புறமா நம்ம என்ன வேண்டணுமோ நேர்த்திக்கடன் செலுத்துறோம்னு வேண்டணும் இல்லையா? அந்த நேர்த்திக்கடன் வந்து சித்திரை 1க்கு நிறைவேத்துவாங்க. அந்த மாரி தான் பக்தர்கள் வந்து இப்ப அவங்கவங்களோட நேர்த்திக்கடன் நிறைவேத்திக்கிட்டு இருக்காங்க. வாயில பார்த்தீங்கன்னா, வாப்போடுன்னு சொல்லுவாங்க. வேல் குத்தி பாதத்தில இந்த ஆணி செருப்பு போட்டு நடந்து காவடி எடுத்தும் சில பக்தர்கள் நிறைவேத்துறாங்க அவங்களோட நேர்த்திக்கடன. சாமி ஆடிட்டு வராங்க பாருங்க. பயங்கரமா இருக்குங்க. அவங்க ஆடும்போது நமக்கே மெய் சிலிர்த்து அப்படியே ஆடத் தோணும். இவர் பாருங்க அப்படியே பாதத்தில ஆணி செருப்போட நடந்து வராரு பாருங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, காவடி எடுத்து அந்த ஆட்டம் ஆடுவாங்க. சாதாரணமா ஆட முடியாதுங்க. அந்த காவடி எடுத்தா அவங்களுக்கு அருள் வந்து தான் ஆடுவாங்க. இந்த பால் குடம் எடுக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அருள் வராது. ஒரு சிலருக்கு அருள் வரும்போது அந்த ஆட்டம் ஆடுவாங்க பாருங்க. அவ்வளோ பயங்கரமா இருக்கும். பாதத்தில ஆணியால நடந்து வராங்க பார்த்தீங்களா? இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 48 நாளாவது கடும் விரதம் இருந்தால் மட்டும் தான் இந்த மாரியெல்லாம் நடக்க முடியும். நெறைய பேர் பாருங்க, அந்த பாதத்தில ஆணி செருப்போட நடந்து வர்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஐயன் வந்து அருள் குடுத்துருக்காரு. நெனச்ச காரியம் வெற்றியடைய போய் தாங்க இவ்வளோ பக்தர்கள் வர்றாங்க. நீங்க ஒரு தடவ வந்து ஐயன கும்பிட்டு போங்க. நெனச்ச காரியம் நடக்கும். பொதுவாவே நம்ம கோயிலுக்கு வரும்போது கூட்டம் அதிகமா இருந்து தலக்கட்டு 1000 தலக்கட்ட பார்த்தாலே நம்ம பீடையெல்லாம் கழிஞ்சு போயிரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க கோயிலுக்கு. இத்தனை பேர பார்த்தாலே போதுங்க. வேற என்ன வேணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவங்களோட நேர்த்திக்கடன செலுத்திட்டு தான் இருக்காங்க. வர்ற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி திருநீர் வாங்கிட்டு இருக்காங்க. வீரப்பய்யனாருக்கு இருப்பிடமான கோயில் ஒண்ணு தேனியில இருக்காங்க. தேனியிலிருந்து சித்திரை 1க்கு நாள் கோயிலுக்கு போய் அங்கே வீரப்பய்யனார் கோயிலுக்கு போயிட்டு, அங்கே வீரப்பய்யனார் கோயிலிருந்து அப்படியே ஊர்வலமாக வருவாராங்க. தேனியில் ஊர்வலமாக வந்து இங்கே தேனி கோயிலில் இருந்துட்டு, மறுநாள் சித்திரை 1க்கு ஊர்வலமாக போய் கோயிலுக்கு வீரப்பய்யனார் கோயிலுக்கு அங்கே மலை அடிவாரத்துக்கு போய் எல்லாருக்குமே குதிரையில் தான் வந்து எல்லாருக்குமே காட்சி கொடுப்பாராம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியேவும் அன்னைக்கு சித்திரை 1க்கு நைட்டு இருப்பிடத்துக்கு வந்துருவாராங்க. அந்த மாதிரி முதல் நாள் மதியத்திலிருந்து சித்திரை 1 திருவிழா வேறு லெவலாக இருக்கும். பயங்கரமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எல்லாரும் காவடி எடுக்க, பால் குடம் எடுக்க வேறு லெவலாக இருக்குது. வேல் நிறைய பேர் குத்திருக்காங்க. வாப்போடு குத்திருக்காங்க. இந்த மாதிரி தாங்க காலையிலேருந்தே சாயந்தரத்து வரைக்குமேவும் இந்த சைடெல்லாம் கோயில் வரைக்குமே வண்டி போக முடியாது. 2 வீலரு, காரு எதுவுமேவும். நம்ம நடந்து தான் தேனியிலேருந்தே கோயிலுக்கு போகணும். அப்புறம் மறுநாள் சும்மா இடையில நம்ம போகும்போது காரு, ஆட்டோ இந்த மாதிரியெல்லாம் 2 வீலரு இதுலெல்லாம் போய்க்கிடலாம். அப்புறம் சாயந்தரம் ஆனால் கோயிலுக்கு சித்திரை 1ஆம் தேதி சாயந்தரம் 2 வீலரில் போகலாம். இந்த வருஷம் சாயந்தரமே அவ்வளோ கூட்டங்க. நாங்களே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே இடையில நிப்பாட்டிட்டு நடந்து தான் போனோம். பாருங்கள் சாட்டையால் அடித்து பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க பாருங்கள். அந்தளவுக்கு ஐயன் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் கொடுத்துருக்காரு. நினச்ச காரியம் நடத்தி கொடுத்துருக்காரு. பார்க்கும்போதே வேறு லெவலாக இருக்குல்ல. பயங்கரமாக இருக்குங்க. சாதாரணமாலாம் நம்மளாம் இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியுமா சொல்லுங்கள்? சாட்டையில் அடிக்கிறது, அப்புறம் இந்த பெரம்பு கம்பு அதுலேயுமே அடிப்பாங்களாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா சொன்னார், சின்ன பசங்க தான் இந்த மாதிரி நேர்த்திக்கடன் நிறைய பேர் செலுத்துனாங்கன்னு சொன்னார். இந்த பசங்க இந்த கம்பு வச்சு பெரம்பு கம்பு வச்சு அவங்களாவேவும்
அடித்து நேர்த்திக்கடன் செலுத்துறதெல்லாம் நிறைய குட்டி பசங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க குட்டிசாமி. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நேர்த்திக்கடன் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளவு பக்தர்கள் பாருங்கள். எப்பா இதில் இந்த கண்கொள்ளாத காட்சி நேரில் பார்க்க முடியலையேன்னு எனக்கு இப்போ தோணுதுங்க. நேரில் போய் பார்த்துருந்துருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம பார்க்க முடியும். திருவிழாவெல்லாம் நம்ம நினச்சோம்னா கூட பார்க்க முடியாதுங்க. அருள் வந்திருக்கு. அதனால தான் அப்படியேவும் அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கும்போது, அந்த காவடி எடுக்கும்போது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அருள் வந்துருச்சுன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு ஆடுவாங்க. ஐயனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்தளவுக்கு எல்லா விரதத்தையும் கடைபிடிக்க முடியுங்க. பாருங்கள், அப்படியே பாதத்தில் ஆணி செருப்பு போட்டு நடந்து வர்றாரு பாருங்கள். எவ்வளவு கடும் விரதம் பிடிச்சா இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்காங்க. அப்பா காவடி எடுத்து அந்த வாப்போடு வேல் குத்தி வாயில் அந்த மாதிரியெல்லாம் ஒரே டைமில் எத்தனை செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஐயனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்தளவுக்கு நம்ம செய்ய முடியும். அதுவும் கடு விரதம் பிடிக்கணும் பாருங்கள். பாதத்தில் அதுவும் 5-6 கிலோமீட்டர்லாம் நடக்கணும்னா அங்கே இருப்பிடம் கோயிலிருந்தே நடக்கணும் போல் இருக்குங்க. அப்போ குறைஞ்சது 5-6 கிலோமீட்டர்லாம் வரும். இங்கேருந்து அங்கே கோயிலுக்கு, ஐயனார் கோயிலுக்கு போனோம்னா, வீரப்பையனார் கோயிலுக்கு போனோம்னா. குட்டி குழந்தைகளுக்கு கூட பார்த்திங்கன்னா காவடி எடுத்து கும்பிட்டு போகிறாங்க. அதுவும் நேர்த்திக்கடன் தாங்க. குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க வந்து நேர்த்திக்கடன் போட்டு போவாங்க பார்த்தீங்களா. குழந்தையில பிறக்கவும் அந்த தொட்டில் கட்டி போட்டு கூட நேர்த்திக்கடன் செலுத்துகிற விதமாக செலுத்துவாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம், மாடு கண்டுக்கு உடம்பு முடியலை செய்யலை அப்படின்னா நேர்த்திக்கடன் போட்டால் சரி பண்ணி கொடுத்துருவார் ஐயன்னு. நம்ம என்ன நினச்சாலுமேவும் நடக்குங்க. நம்பிக்கையோடு வந்து ஐயன்கிட்ட வேண்டிட்டு போனீங்கனாலேவும் எல்லாமே வெற்றி தான். இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. பார்க்கும்போதே பாருங்கள், மெய் சிலிர்க்குது. என்ன சொல்கிறதுன்னே தெரியல எனக்கு. பேசுனதவே பேசுன மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. இத்தனை ஜனங்களை பார்க்கும்போது பக்தர்கள் வந்து ஐயனை நம்பி எத்தனை பேர் வர்றாங்க பாருங்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. நம்ம தேனியிலேருந்து இதெல்லாம் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கோயிலுக்கு போகலன்னா கூட ஓரமாக இருந்து கூட நம்ம போய் பார்த்துருந்துருக்கலாம். எங்கள் மாமா கூட்டு போக சொல்லியிருந்தா கூட்டு போயிருந்துருப்பார். அந்தளவுக்கு பார்க்க அவ்வளோ ஆச்சரியமாகவும் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலைன்னா கூட இந்த மாதிரி பக்தர்கள் வருவாங்க பார்த்தீங்களா. நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக வர்றாங்க பார்த்தீங்களா. காவடி எடுத்து பால் குடம் எடுத்து வர்றவங்கள பார்க்குறதுக்காண்டியே பக்தர்கள் வந்து நின்று பார்ப்பாங்க வேடிக்கை. காவடி எடுத்து ஆடிட்டு போகிறாங்க பாருங்கள். ரொம்ப சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. அந்தளவுக்கு இருக்குது. தேனி வந்தீங்கன்னா அவசியம் இந்த திருவிழாவை மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து திருவிழா பார்த்து போங்க. பாருங்கள், குட்டி பையன் அந்த பெரம்பு கம்பால் அடிக்கிறான் பாருங்கள். அப்போ ஐயனோட அனுகிரகம் தான் எல்லாமே. எல்லாம் சாதாரணமாக யாரும் இந்த மாதிரி செய்ய முடியாதுங்க. வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய், நன்றி, வணக்கம்.